எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போயிருந்தோம் சின்னதா. அத பத்தி தான் இன்னைக்கு வ்ளாக்ல பார்க்க போறோம். எங்க போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்க நெல்லியாம்பதி தான் போயிருந்தோம். எந்த ப்ரீ பிளான்டும் கிடையாது. சடனா பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம். அப்படியே ஒட்டுக்கா ஃபேமிலியா கிளம்பிட்டோம். ரொம்ப சில்லி ஏரியா சூப்பரா இருந்துச்சு. எங்கேயுமே வந்துட்டு காசு எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் வந்துட்டு என்ட்ரி மட்டும் போடுற மாரி இருந்தது. ஸோ போற வழி நெறைய மங்கீஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த மங்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பிளாக் கலர்ல இருந்துச்சு. ஸோ இது நேம் என்னன்னு தெரில. பட் ஒரே ஒரு ஏரியால மட்டும் தான் இது இருந்துச்சு. நாங்க போம்போது அப்படியே வந்து உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு காருக்குள்ள. ஸோ நாங்க வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில எல்லாமே நெறைய வியூ பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதில ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. இது வந்து ரொம்ப ப்ராடா இருந்துச்சு ரோடும். ஸோ அங்க நெறைய பேர் நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் நின்னு நல்லா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம். அங்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அப்படியே வந்துட்டு கார்ல கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. நெறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நாங்க போகல. ஏன்னா எல்லாருக்கும் சளி பிடிச்சிருந்தது. அதனால நாங்கலாம் போல. கடைசியா ரீச் ஆன இடம் பார்த்தீங்கன்னா, சீத்தாகுண்டு அப்படிங்கிற இந்த வியூ பாயிண்ட் தான். இங்க வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டீ, அப்புறம் நெறையா தேன், தேயிலை அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்க வந்து டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு, அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நடந்து போனோம்னா, ஒரு வியூ பாயிண்ட் வரும். ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் சேர்ந்தோன்னா, இந்த சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மீறி வந்துட்டு போ முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கேயும் போய் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்க கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம வால்பாறையில இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தேயிலை தோட்டம், காஃபி தோட்டமெல்லாம் நெறையா இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.